மகா சிவராத்திரி பற்றி புராணங்களில் பல கதைகள் சொல்லப்படுவதுண்டு. சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய இரவு என்று சொல்லப்படுகிறது. மற்றொரு கதைகளின்படி சிவபெருமான் அன்னை பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட இரவே மகா சிவராத்திரி என்றும் சொல்லப்படுகிறது. மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானையும் பார்வதியையும் பக்தியுடன் விரதமிருந்து வழிபட்டால் நன்மைகள் அதிகரிக்கும், விருப்பங்கள் நிறைவேறும், குடும்ப வாழ்க்கை சிறக்கும், துன்பங்கள் கஷ்டங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்பது நம்பிக்கை. 2026ஆம் ஆண்டில் பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்பட உள்ளது. பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை 5:04 மணிக்கு துவங்கி பிப்ரவரி 16ஆம் தேதி மாலை 5:34 மணி வரை சதுர்தசி திதி உள்ளது. பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை துவங்கி இரவு முழுவதும் சிவபெருமானுக்கு 4 கால பூஜைகள் நடைபெறும். இதில் மிக முக்கியமானதாக கருதப்படுவது நள்ளிரவு 11:55 முதல் அதிகாலை 12:56 வரை நடைபெறும் நிஷித கால பூஜையாகும். இந்த நேரத்தில் கண் விழித்து சிவ பூஜை செய்வதால் சிவனின் அருள் கிடைக்கும். மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் பிப்ரவரி 16ஆம் தேதி காலை 6:42 மணி முதல் பகல் 3:10 மணி வரையிலான நேரத்தில் பாரணை செய்து தங்களின் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதவர்கள் 3ஆம் கால பூஜையில் மட்டுமாவது விழித்திருந்து சிவனை வழிபட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இது அன்னை பராசக்தி ஈசனை வழிபட்டு வரங்கள் பெற்ற காலமாக சொல்லப்படுகிறது. அதனால் இந்த சமயத்தில் நாமும் சிவனை மனதார வேண்டினால் நமக்கும் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்து பலவிதமான பொருட்களால் அபிஷேகம் செய்து வழிபடுவது சிறப்பு. இது எதுவும் முடியாதவர்கள் சிவனை நினைத்து தியானம் செய்யலாம். ஓம் நம சிவாய மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்வது சிறப்பு. இதுபோல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் மற்றும் ராசி பலன்கள், நட்சத்திர பலன்கள், அதற்குரிய பரிகாரங்கள் கேட்டு பயன்பெற எங்களது அபிராமி சேகர் ஆஸ்ட்ரோ சேகர் அபிராமி ஆன்மீகம் சேனலை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.